இந்த வீடியோல நம்ம ஆஞ்சலினா ஜோலி நடிச்ச தரமான 5 மூவிஸ்க்கான லிஸ்ட் தான் பார்க்க போறோம். ஹீரோஸ்க்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கிறது யூசுவலான விஷயம் தான். ஆனா உலகத்திலேயே அதிக ஃபேன் பேஸ் வச்சிருக்கிற ஒரு ஹீரோயின்னா அது நம்ம ஆஞ்சலினா ஜோலி தான். சோ அப்படிப்பட்ட ஆஞ்சலினா ஜோலியோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆகி இப்போ தமிழ் டப்ல அவைலபிள் இருக்கிற 5 மூவிஸ் தான் சூஸ் பண்ணிருக்கோம். சோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கூடவே சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். Here's Johnny. அஞ்சாவது இடத்துல இருக்க மூவி லாரா கிராஃப்ட் டூம் ரைடர். இந்த படத்தோட டைரக்டர் சிமன் வெஸ்ட். இந்த மூவி 2001ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை டூம் ரைடர்ங்கிற ஒரு வீடியோ கேம் இன்ஸ்பயர் பண்ணி தான் டைரக்டர் எடுத்திருக்காரு. படத்தோட கதையில நம்ம ஆஞ்சலினா ஜோலி ஆர்கியாலஜிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டைமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பழங்கால பொருளை ஒரு சீக்ரெட் சொசைட்டி கண்டுபிடிச்சு உலகத்தை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. இதனால அந்த பொருளை அவங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு உலகத்தை காப்பாத்த ஹீரோயின் முயற்சி பண்றாங்க. இறுதியா ஹீரோயின் இதுக்காக மேற்கொள்ற ஒரு சாகச பயணத்தை சொல்ற படம் தான் இந்த டூம் ரைடர். இந்த படத்துல நம்ம ஆஞ்சலினா ஜோலியோட பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சா இருந்தது. அதுவும் படத்துல ஆக்ஷன் சீன்ஸ்ல வச்சு மிரட்டி இருக்காங்க. கூடவே படத்தோட ஸ்டோரி வைஸும் எந்த ஒரு லாகுமே இல்லாம இன்ட்ரெஸ்டிங்கா தான் படத்தை கொண்டு போயிருக்காரு டைரக்டர். சோ ஒரு மஸ்ட் வாட்ச் ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிள் இருக்கு. டோன்ட் மிஸ் இட். லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி த டூரிஸ்ட். இந்த படத்தோட டைரக்டர் வான் டானஸ்மார்க். இந்த மூவி 2010ல ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ஜானி டெப் அண்ட் ஆஞ்சலினா ஜோலியோட காம்போல ஒரு அமெரிக்கன் ரொமான்டிக் த்ரில்லர் ஜெர்னல் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த டூரிஸ்ட். இந்த படத்தோட கதையில அமெரிக்கன் டூரிஸ்டா இட்டாலிக்குள்ள நுழையிற நம்ம ஜானி டெப் ட்ரெயின்ல நம்ம ஆஞ்சலினா ஜோலியை மீட் பண்றாரு. ஆனா ஆஞ்சலினா ஜோலிய ஒரு பக்கம் FBI ஏஜென்ட்ஸும் இன்னொரு பக்கம் கிரிமினல்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களை ட்ரெயின்ல சேர்த்து வச்சு பார்த்ததால நம்ம ஜானி டெப் தான் ஹீரோனோட லவர் நினைச்சு அவரை அரெஸ்ட் பண்ண FBI ஆபீசர் முயற்சி பண்றாங்க. சோ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணமான ஆஞ்சலினா ஜோலிக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிச்சு ஜானி டெப் இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்தாரா இல்லையாங்கிறது இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஒர்க்லாம் தரமா இருந்தது. கூடவே விஷுவல்ஸாவும் கலர்ஃபுல்லா நல்லாவே பண்ணிருக்காங்க. அதோட கிளைமேக்ஸ்ல ஒரு தரமான ட்விஸ்டும் இருக்கு. சோ நீங்க இதுவரை இந்த படத்தை பார்க்கலைன்னா மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. படம் தமிழ் டப்ல அவைலபிள் இருக்கு. You wish to report a murder. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி சால்ட். இந்த படத்தோட டைரக்டர் பிலிப் நாய்ஸ். இந்த மூவி 2010ல ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டோரியில நம்ம ஆஞ்சலினா ஜோலி ஒரு அமெரிக்கன் CIA ஏஜென்ட்டா இருக்காங்க. ஒரு நாள் ரஷ்யாவோட ஒரு ஸ்பை ஒருத்தனை பிடிச்சு நம்ம ஆஞ்சலினா ஜோலி விசாரிக்கும் போது அமெரிக்கன் பிரசிடென்ட்டோட உயிருக்கு ஆபத்து. சால்ட் அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவரை கொலை பண்ண போறதா அவன் சொல்றான். ஆனா இந்த இடத்துல நம்ம ஆஞ்சலினா ஜோலியோட பேர் தான் சால்ட். இதை கேட்ட மத்த ஆபீசர்ஸ்லாம் நம்ம ஆஞ்சலினா ஜோலியை துரத்துறாங்க. உண்மையிலேயே நம்ம ஆஞ்சலினா ஜோலி யாரு, அவங்க உண்மையிலேயே பிரசிடென்ட்டை கொலை பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்காங்களா அப்படிங்கறத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்ற படம் தான் இந்த சால்ட். இந்த படத்துல CIA ஏஜென்ட்டா நம்ம ஆஞ்சலினா ஜோலி ஆக்டிங்ல அவங்களோட பெஸ்ட் கொடுத்திருக்காங்க. சோ ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்கிரீன் பிளே அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஒர்க் மூலமா ஆடியன்ஸ்க்கு டிசப்பாயிண்ட் பண்ணாம என்ஜாய் பண்ணி பார்க்க வச்சிருக்காரு டைரக்டர். சோ நீங்க ஆஞ்சலினா ஜோலி மூவிஸை விரும்பி பார்க்கறவரா இருந்தீங்கன்னா இந்த சால்ட் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். அதோட படம் தமிழ் டப்ல இருக்கு. டோன்ட் மிஸ் இட். லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்க மூவி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்மித். இந்த படத்தோட டைரக்டர் டக் லிமன். இந்த மூவி 2005ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ பிராட் பிட்டும் ஹீரோயின் ஆஞ்சலினா ஜோலியும் மேரேஜ் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருமே வேற வேற ஆர்கனைசேஷனுக்காக அசோசியன்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன வேலை பாக்குறாங்கிறத ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சொல்லிக்காம சீக்கிரட்டாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் இவங்க ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட நபரை கொல்ல சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. ஆனா அங்க இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க பர்சனல் லைஃப்ல என்னென்ன பிரச்சனை நடக்குது, இறுதியா அவங்க 2 பேரும் பழையபடி ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஆக்டிங்ல நம்ம ஆஞ்சலினா ஜோலியும் பிராட் பிட்டும் போட்டி போட்டு அவங்களோட பெஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அசோசியன்ஸா இருந்து மாறி மாறி சண்டை போடுற சீன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காவும் அதே நேரத்துல செம ஃபன்னாவும் இருந்தது. அதுவும் படத்துல திரும்புற பக்கமெல்லாம் கன் ஃபைட்டை வச்சு ஒரு சூப்பரான மூவியை தான் கொண்டு போயிருக்காரு டைரக்டர். கூடவே படம் தமிழ் டப்ல அவைலபிள் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்க மூவி மேலிஃபிசென்ட் மிஸ்டர்ஸ் ஆஃப் ஈவில். இந்த படத்தோட டைரக்டர் ஜோசிம் ரோனிங். இந்த மூவி 2019ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை 2014ல ரிலீஸ் ஆன மேலிஃபிசென்ட் மூவியோட சீக்வலா தான் டைரக்டர் எடுத்திருக்காரு. இந்த படத்தோட கதையில மேலிஃபிசென்ட் அவங்களோட வளர்ப்பு மகளான அரோரா கூட மூர்ஸ்ங்கிற ஒரு மந்திர காட்டுல வாழ்ந்து வராங்க. அப்ப அரோரா பக்கத்துல இருந்த மனித ராஜ்யத்தை சேர்ந்த இளவரசரை காதலிக்கிறாங்க. இவங்க அந்த இளவரசர் கிட்ட திருமணத்துக்கும் ஓகே சொல்லிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மேலிஃபிசென்ட் முதல்ல கோவப்பட்டாலும் தன்னோட மகளுக்காக இதுக்கு சம்மதிக்கிறாங்க. ஒரு நாள் மனித ராஜ்யத்தோட அழைப்பு மதிச்சு அரண்மனை விருந்துல கலந்துக்க தன்னோட மகளை கூட்டிட்டு போறாங்க. அதை தொடர்ந்து நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்னங்கிறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்துல அந்த மூர்ஸ் காட்டோட விஷுவல்ஸ் எல்லாம் அவ்வளவு கலர்ஃபுல்லா நீட்டாவே பண்ணிருக்காங்க. கூடவே காஸ்டியூம் அண்ட் மேக்கப் ஒர்க்கும் டாப் நாச்சா இருந்தது. அதோட நம்ம ஆஞ்சலினா ஜோலியோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராவே இருந்தது. இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இல்ல. சோ நீங்க இந்த மூவியை ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். படம் தமிழ் டப்லயும் அவைலபிள் இருக்கு. டோன்ட் மிஸ் இட். சோ அவ்வளவுதான் இன்னைக்கான டாப் 5 வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன்.